ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இயக்கத்தில் இருக்கக்கூடிய 9th ஸ்டாண்டர்ட் இயக்கம் யூனிட்லேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துடலாம். குயிக்காக அந்த இதை முடிச்சிடலாம். இது இப்போ நம்ம டெட்டு பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 1 ரெண்டுலேயுமே சயின்ஸுக்கு நம்ம இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே விரைந்து போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், நான் இயக்கத்தில் திசைவேகம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட நேரம்னு, அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க டிவைட் பை டைமால் டிவைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு முடிஞ்சு. அது மீட்டரில் கொடுத்துருக்காங்களா, கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, கீழே செகண்டில் கொடுத்துருக்காங்களா, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்களா, ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்களா, இவ்வளோ தான் விஷயம். போட்டு டிவைட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுத வேண்டியதான். முடுக்கம் பாருங்கள், திசைவேகம் அதாவது ஃபைனல் திசைவேகம் மைனஸ் இனிஷியல் திசைவேகம் டிவைட் பை டைம். முடுக்கம் முடிஞ்சுது. முடுக்கத்துக்கு பாருங்கள், நம்மளுக்கு திசைவேகத்துக்கு மேலே மீட்டர் செகண்ட் -1 அலகு டிவைட் பை செகண்ட். அப்போது மீட்டர் செகண்ட் -2 அதோட அளவும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. ரெண்டுமே வெக்டார் அளவு தான். ஏன்னா ரெண்டுக்குமே நம்மளுக்கு டைரக்ஷனை வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இது தொலைவு சீக்வல் டு கடந்த வேகம் சீக்வல் டு தொலைவு டிவைட் பை டைம். தொலைவுங்கிறது இங்கே ஒரு அதாவது அதில் வெக்டார் கிடையாது. இடப்பெயர்ச்சி அதாவது திசையை மென்ஷன் பண்ணாமல் எவ்வளோத்துக்கு பேருக்கு அந்த ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை, ஈஸி தான். அடுத்தப்பல பாருங்கள், ஒரு 3 ஃபார்முலா இருக்குது பாருங்கள். அந்த 3 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. v = u + at, s = ut + அரை at², v² = u² + 2as. இல்லை vனா உங்களுக்கு தெரியும் ஃபைனல் வெலாசிட்டி, யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏங்கிறது முடுக்கம், டீங்கிறது டைம். இதில் கிவன் டேட்டாவில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஒரு டேட்டா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி s = ut ஆரம்ப திசைவேகம் இன்டு டைம் ப்ளஸ் ஆஃப் முடுக்கம் இன்ட்டு டைம் ஸ்கொயர், அதாவது t² படித்து வச்சுக்கிடுங்க. அப்புறம் v² = u² + 2as. ஈஸி. எல்லாம் இங்கே எஸ்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி. இந்த 3 ஃபார்முலாவை பயன்படுத்தி கொடுத்துருக்க டேட்டாவே எழுதுங்க. என்ன டேட்டா கேட்டிருக்கானோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 3 ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சில நேரம் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு டேட்டா கண்டுபிடிச்சி அதுலேருந்து இன்னொரு டேட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் இது சிம்பிள் தாங்க, மேக்ஸ் சப்ஸ்டியூஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுவும் ஒரு இதுலேயும் அவன் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்கன்னா சொல்கிற பாயிண்ட் இல்லாமல் கொஸ்டின் டெட்டில் கேட்கக்கூடிய இடத்த மட்டும்தான் உங்களுக்கு புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். மீதி எந்த விஷயத்தையுமே நான் சொல்ல. புக்கிலேருந்து நம்ம இந்த பாடத்தை நடத்தணும்னா 1 hour கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்து இது நடத்த வேண்டிய பாடம். நான் இதை குயிக்காக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு எந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம் கேட்பானோ அதை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு மெயினாக சொல்லிகிட்ருக்கேன். பார்த்துக்கிடுங்க. அடுத்த இது போகும். உங்கள் பாருங்கள், சிம்பிள். ஒரு மகிழுந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது 6 மீட்டர்/வினாடி மீட்டர்² அப்படிங்கிற முடுக்கத்தில் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் ஏற்படுது. அதாவது வேகத்தை அப்ளை பண்ணும்போது பயன்படுத்தும் போது 6 மீட்டர்/வினாடி மீட்டர்² முடுக்கத்தை அது செல்லும் திசைக்கு எதிர் திசையில் ஏற்படுத்துகிறது. அதாவது பிரேக் அப்ளை பண்ணும்போது ஏற்படுத்தக்கூடிய முடுக்கம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 மீட்டர்/வினாடி -2. அப்போது ஆல்ரெடி அது ஒரு ஸ்பீடில் போய்ட்டுருக்கு. அதில் பிரேக் அப்ளை பண்ணும்போது அதோட முடுக்கத்தை எவ்வளோத்துக்கு குறைக்குது, அதாவது மைனஸ் முடுக்கமாக ஆக்ட் ஆகுது. நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்பீடு குறையுது. ஸோ அங்கே மைனஸ் முடுக்கம், அதனால தான் அது -6 மீட்டர்/வினாடி -2ன்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த பிரேக் அப்ளை பண்ணி முடித்த பிறகு 2 செகண்டு கழித்து பஸ் நிற்கிது. இக்கால இடைவெளி கடந்த தொலைவு. பிரேக் அப்ளை பண்ணது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல அப்ளிகேஷன் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 2 வினாடி. நம்மளுக்கு தேவையான 3 ஃபார்முலாவில் இங்கே v = u + at. ஏன்னா நம்ம இறுதி திசைவேகம் நம்மளுக்கு தெரியும். பிரேக் அப்ளை பண்ண பிறகு நின்றோம் ஃபைனல் திசைவேகம். அப்போ அது 0. இப்போ 0 அப்ளை பண்ணிவிட்டு u + at போட்டிங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் 12ன்னு. இனிமேல் s = ut + அரை at². இது ஈஸி. இதில் இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிச்சிடலாம். u தெரியும், t தெரியும், அப்புறம் ஏயும் தெரியும். எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு எஸ் வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த எஸ் வேல்யூ தான் 12 மீட்டர். அதாவது ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறோம் 6 மீட்டர்/செகண்ட்ஸில் -2ங்கிற முடுக்கத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது 2 செகண்டு கழித்து வண்டி நிற்கிது. அப்போ எவ்வளோ பிரேக் அப்ளை பண்ணது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்குன்னா 12 மீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. அதை நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சி இந்த 3 ஃபார்முலாவில் நீங்கள் வரிசையாக அப்ளை பண்ணாலே வந்துடும். இப்போ நீங்கள் இந்த டேரக்ட் ஃபார்முலா எழுதினா கூட இதில் நம்மளுக்கு எதில் லாக் ஆகும், டி தெரியும், ஏ தெரியும், யூ தெரியாது. ஸோ யூவை கண்டுபிடிக்கிறது தான் v = u + at நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. 3 ஃபார்முலாவும் எழுதிட்டு நீங்கள் கிவன் டேட்டாவை போட்டுட்டு எது வரலையோ அதை எந்த ஃபார்முலா போட்டால் கிடைக்குமோ அதை அப்ளை பண்ணிங்கனாலே
உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது, ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தடையின்றி தானே விழக்கூடிய பொருள். இப்போ மேலே இருந்து நம்ம விட்டோம், அந்த பொருள் தடையின்றி தானே விழுது. அப்போ அந்த பொருள் வந்து ஆக்சுவலாக அந்த தடையின்றி தானே உள்ள போகக்கூடிய பொருளில் மெயினாக நம்ம எடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருள் மேலே இப்போ ஒரு பில்டிங்லேருந்து நம்ம எடுக்கிற முன்னாடி ஆரம்ப வெலாசிட்டி அதுக்கு 0 தான். அப்புறம் அதை நம்ம விட்ட பிறகு அது புவியீர்ப்பு முடுக்கத்தில் வேகமாக அது கீழே ஆக்ட் ஆகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி தடையின்றி தானே விழக்கூடிய பொருளுக்கு U=0 அப்படிங்கிறது தான் மேட்ரு. அந்த 3ஐயும் நம்ம என்ன செய்யறோம்னா, இருக்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணிவிட்டு அந்த 3 ஃபார்மில் நம்ம சமன்பாடு பார்த்தோமே, இயக்க சமன்பாடுகள், அதில் தூக்கி போட்டிங்கன்னா அப்படியே எல்லா டேமும் கட் ஆகி V=U+AT பார்த்தோமா. இதில் என்னென்னா, அது இங்கே வந்து முடுக்கங்கிறது வந்து புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு என்ன அளவு இருக்கோ அந்த வேகத்தில் தான் அந்த பொருள் வந்து ட்ராவல் ஆகி கீழே வரும். ஸோ ஏ வர வேண்டிய இடத்துல எல்லாம் ஜியாக மாற்ற போகிறோம், யூ வர வேண்டிய இடத்துல எல்லாம் 0 போட்டு அந்த 3 ஃபார்முலாவை போட்டிங்கன்னா அந்த கீழே இருக்கலாம் அந்த ஃபார்முலா தான் வரும். P=GT, S=12GT², V² 2GH. ரொம்ப ஈஸி. இதில் வந்து ஜி, அதான் அந்த GH எங்கேருந்து வந்து ஹெச்ங்கிறது மேலே இருக்க டிஸ்டன்ஸ், செங்குத்து டிஸ்டன்ஸ். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக அங்கே ஹெச் யூஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிள் தான், இதே நீங்கள் பிரதிட்டுக்கலாம், ஈஸியானது தான். இப்போ அடுத்தாப்பில் பாருங்கள், இப்போ அந்த வட்ட இயக்கம், சீரான வட்ட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா 6 வட்ட பாதை, அதாவது ரேடியஸுங்கிறது 6 இருக்குது. அதில் ஒரு பொருள் அப்படி சுற்றி வந்துட்டுருக்கு. அது சுற்றி வர்றதுக்கு திருப்பி அதோட தொடக்க, அதாவது ஒரு புள்ளியிலேருந்து சுற்றி திருப்பி அதே புள்ளிக்கு வர்றதுக்கு அது எடுத்துக்கிடக்கூடிய டைம் T, கேபிட்டல் T. அது சுற்றக்கூடிய வேகம் வந்து Vன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட மொத்த சுற்றளவு நம்மளுக்கு என்னது, அதான் அது சுற்றி வந்த தொலைவு. உங்களுக்கு தெரியும்ல, சுற்றளவு தான் சுற்றி வந்த வட்டத்தை சுற்றி வந்த தொலைவு. ஸோ 2πr/T போட்டிங்கன்னா 2πrல R வேல்யூ தெரியும், T வேல்யூ தெரிஞ்சுன்னா நம்ம சுற்றி வந்த வேகத்தை கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 டேட்டாவில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை பொறுத்து வேறு என்ன டேட்டா கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிடலாம். இது சீரான வட்ட இயக்கத்தோட திசை வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சுற்றளவு ஃபார்முலாவை போட்டு டைமால் அடிக்கும். அங்கே டிஸ்டன்ஸ் லீனியராக நேராக போகிறதுனால எஸ்ஸை போட்டு அடித்தோம். இது சுற்றி வர்றதுனால சுற்றளவு, அதான் அதோட டிஸ்டன்ஸ், அது கடந்த தொலைவு அல்லது இடற்பயிற்சி எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அதை போட்டு கீழே டைமை போட்டோன்னா ஆன்சர் வர போகுது. அடுத்து பாருங்கள், இது மைய நோக்கு முடுக்கம், மைய நோக்கு விசை. மைய நோக்கு விசைன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கல்லை அப்படியே சுற்றுறோம், கயிற்றில் கட்டிட்டு கையை வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கோம் வட்டமாக. அப்போ சுற்றும் போது என்ன செய்யும், அதன் மையத்தை நோக்கி அந்த கல் வந்து என்ன செய்யுது, மையத்தை நோக்கி ஒரு விசையை செயல்படுத்தும். அந்த கல்லுக்கும் நம்ம கையை சுற்றக்கூடியதுக்கும் உள்நோக்கி இழுக்கிறதுக்கு, உள்நோக்கி, அதாவது ஆரத்தின் வழியாக மையத்தை நோக்கி, முக்கியமாக கவனிக்க வேண்டியதே மையத்தை நோக்கி தான் அந்த விசை செயல்படும். இதனால தான் அது மைய நோக்கு விசை. இது வந்து பார்த்துட்டோம். இது இந்த சுற்றும் போது அது அந்த கல்லில் இருக்கக்கூடிய முடுக்கத்தை வந்து மைய நோக்கு முடுக்குன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸி. இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, மைய நோக்கு விசை எப்பொழுதுமே என்ன செய்யும், ஆரத்தின் வழியாக மையத்தை நோக்கிய பொருளின் மீதே செயல்படும். முடிஞ்சு போச்சு. இது ஒரு பெரிய கொஸ்டினே கிடையாது, ஈஸியாக போட்டுடலாம். மைய நோக்கு விசைக்கு ஃபார்முலா பார்த்துக்கிடுங்க. மைய நோக்கு முடுக்கமாக தான் இப்போ ஃபார்முலா. இதில் வந்து மைய நோக்கு முடுக்கத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா V²/R. இது ரொம்ப ஈஸி. mV²/R. F=ma படிச்சிங்களா, m தூக்கி போடுங்க. V²/Rங்கிறது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட முடுக்கம், மைய நோக்கு முடுக்கம். இதில் கேள்வி கட்டாயமாக கேட்பாங்க. மைய நோக்கு விசை கேட்டாங்க, F கேட்டாங்கன்னா mV²/R போடுங்க. அதில் வெறும் முடுக்கம் மட்டும் கேட்டாங்கன்னா M கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா MA தானே. இனிமேல் A மட்டும் தான் கேட்காங்கன்னா V²/R போட்டுருங்க. இந்த V²/R இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு உள்ளே இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு பதிலாக அதை டைரெக்டாகவே படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறது ஈஸி. நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிற போகிறதுல நம்ம இப்போ மார்க்ஸ் ஸ்கோரிங் தான் முக்கியம். இதை ஃபர்தராக உள்ள டீட்டெயிலாக படிக்கிறதோட mV²/R அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு இடத்துல நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டுங்க, அது நல்லது தான் உங்களுக்கு. அடுத்து போகலாங்க. இங்கே பாருங்கள், இதில் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. இதில் கேஜி கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கிலோ வெயிட் இருக்குன்னு, எவ்வளோ மீட்டர்/வினாடி வேகம் கொடுத்துட்டாங்க V, அப்புறம் ஆரமும் கொடுத்துட்டாங்க, முடுக்கமும் விசையும் கேட்டிருக்காங்க. முடுக்கம் என்ன வரும், V²/R போட்டிங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் போகிறது 4 மீட்டர்னு. எம்ஏல எம்மோட வேல்யூ முதலே கொடுத்துட்டான், 900 kgன்னு போட்டு பெருக்கிட்டிங்கன்னா நியூட்டன் கிடைக்க போகுது. சிம்பிள். எல்லா விசைகள் மாதிரியும் மையநோக்கு விசையும் நினச்சிது இப்போ அதில் ஒரு சும்மா ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் மைய நோக்கு விசை போன்றே செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க.
நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறது மட்டும் பார்த்து வச்சுருங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். வேறு பாருங்கள், இந்த மைய நோக்கு விசைக்கும் மைய விலக்கு விசைக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மைய நோக்கு விசைங்கிறது வந்து உள்நோக்கி செயல்படும், வட்டத்தின் ஆரத்தின் வழியாக மையத்தை நோக்கி செயல்படும். இதே இது மைய விலக்கு விசைங்கிறது வெளிநோக்கி. ஆப்ஜெக்ட் கல் இருக்குல்ல, மையத்தில் இருந்து ஆரம் வழியாக வெளிநோக்கி ஆரோ போட்டிருப்பாங்க. சிம்பிள். இந்த ரெண்டையும் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். மைய நோக்கு விசைக்கு எதிர் திசையில் தான் மைய விலக்கு விசை செயல்படும். அந்த எதிர் திசையில் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அது நல்லா படிச்சுக்கிடுங்க. அதே மாதிரி ரெண்டுக்குமே மதிப்பு பார்த்திங்கன்னா எண் மதிப்பில் பார்த்திங்கன்னா ஈக்குவல் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு சொன்னாங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷின் ஈஸியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி ராட்டு, நம்ம அந்த குடை ராட்டு, நம்ம பூங்காவில் ஆடக்கூடிய அந்த நம்மளை சுற்றி ஆடும்போது நம்மளை அப்படி வெளியில் இழுக்குது இல்லை அந்த ராட்டு எல்லாமே நீங்கள் மைய விலக்கு விசைக்கு எடுத்து வச்சுக்கிடுங்க. எக்ஸாம்பிளாக இவ்வளோ தாங்க. 9ஆம் கிளாஸ் இயக்கம் முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷத்தில் நம்ம இந்த யூனிட்டை கிளியர் பண்ணி விட்டோம். இதை தாண்டி பெரிய அளவில் அவன் கொஸ்டின் செட்டர்ஸ் வந்து இதுக்கு மேலே உள்ளே போய் டீப்பாக கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ தான் இருக்குது. ஒரு வேளை இயக்கத்தில் 9ஆம் கிளாஸில் இருந்தால் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க டெட்டுக்கு அப்படின்னா இதில் இருந்தால் ஒரு கேள்வி வரும். 100க்கு 95% நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா டாப்பிக்கையுமே நம்ம விறுவிறுன்னு விரைவாக எல்லாத்தையுமே, அதாவது ஃபிசிக்ஸில் 8 டாபிக் இருக்குது. இயக்கம் மாதிரி 8 டாபிக் இருக்குது. அளவீடு, இயக்கம், மின்னோட்டவியல், ஒளியியல், மின்காந்தவியல், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் அணுக்கரு இயற்பியல் இருக்குது. இந்த யூனிட்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து இந்த 8 டாப்பிக்கையுமே பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட், இப்போ 10th 9th 8th அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவு படிச்சிட்டாலே நம்ம உங்களுக்கு வந்து அந்த டாபிக் கிளியர் ஆகிடும். 6th 7th நீங்கள் ரீட் பண்ணினாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. மேக்ஸிமம் 6th, இப்போ 9th 10th நீங்கள் பிடிச்சிட்டு நல்லா படிச்சிட்டிங்கனாலே அதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் அதில் சின்ன இது தான் விஷயம்னா என்ன, திசைவேகனா என்ன அப்படிங்கிறத பேசிக்காக சொல்கிறீங்க புரிய வைக்கிறதுக்காக தான் அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதனால் அதையும் ஈஸியாக கிராக் பண்ணலாம். நம்ம 8th 9th 10th இந்த 3ஐயுமே நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. அடுத்தடுத்து வீடியோ போகிறங்க. நீங்கள் உங்களுக்கு என்னுடைய இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து அவங்க டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பேப்பர் 2 சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அடித்து தூக்கிடலாம் ஈஸியாக. அந்த முறை இப்போ டிசம்பரில் கூட இப்போ டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்ருக்காங்க கொஸ்டின் பேங்க் செட் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான தெளிவான கேள்விகளை தான் எடுப்பாங்க. வளவளன்னு உள்ள கேள்விகளையோ ரொம்ப பெய்யோ எடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற கொஸ்டின்ஸில் தான் எடுப்பாங்க. இதை தாண்டி அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன டாப்பிக்கை நீங்கள் கிளியர் கட்டாக நல்லா படிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு புரியலன்னா கமெண்டில் போடுங்க. வேறு எதுவும் ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.